அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். ஸ்ரீ அகோபில யாத்ரா இன்னைக்கு பாகம் 2. இப்போ பாகம் 1 நீங்கள் ஏற்கனவே 5 நரசிம்மரை சேவிச்சிருப்பீங்க. கீழ் அகோபிலத்திலிருந்து புறப்பட்டு பாவன நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சத்ரவத நரசிம்மர் அப்படின்னு 4 நரசிம்மரோட பெருமைகள் என்ன, அவளோட கதை, அங்கே சுயம்பற்ற சேத்திரம் இல்லையா, அங்கே எப்படி பெருமாள் அவதரிச்சார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் பாகம் 1ல போட்டிருப்பேன். யாரெல்லாம் பார்க்கலையோ எல்லாரும் பாருங்க. இன்னைக்கு பாகம் 2. இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இன்னும் 4 நரசிம்மரை நம்ம அனுபவிக்க போகிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான மலைப்பாதை இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற இந்த நரசிம்மர் தான். வாங்கோ, எல்லா இடமும் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். அப்படியே பெருமாளோட வைபவங்களையும் சேர்த்தே சொல்கிறேன். எல்லாரும் பொறுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கோ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், யாருக்கு வேணாலும் காண்பிக்கலாம். எல்லாருக்கும் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கோ. வாங்கோ, இப்போ இன்னைக்கு பாகம் 2ல எந்தெந்த நரசிம்மர்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுன்னு பார்ப்போம். இரண்டாம் நாள் நாங்கள் அந்த தங்கியிருந்த ஹோட்டலிருந்து புறப்பட்டு எங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தான் காத்தாலே எனக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமே கிளம்பிட்டோம். அப்போ அதுக்கேற்ற பிரேக்ஃபாஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா மலை மேலே எதுவுமே கிடைக்காது இல்லையா, அதான் தண்ணி பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் மேலே போயிட்டு வரதுக்கு. ஏன்னா கீழ் அகோபிலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவு, அதாவது 3000 அடி உசரத்தை தான் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த 4 சேத்திரங்களும். இப்போ மேல் அகோபிலம் போயிட்டு தான் அங்கே போனோம். இப்போ இந்த மேல் அகோபிலம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காராஞ்ச நரசிம்மர் அப்படின்னு ஒரு நரசிம்மர் இருக்கார். அதாவது கரஞ்ச மரம் அப்படின்றதால அந்த மரத்துக்கு கீழே வீட்டில் இருக்கிற ஒரு ஆச்சரியமான நரசிம்மர் தான் இந்த கரஞ்ச நரசிம்மர் சொல்லக்கூடியவர். காராஞ்ச நரசிம்மர்னு சொல்லலாம். இவர் இவருக்கு இன்னொரு திருநாமம் இருக்கு. என்ன திருநாமம்? சாரங்கா நரசிம்மர் அப்படின்னு திருநாமம். சாரங்கம்னா வில்லு. அப்போ வில்லு எழுந்திருக்காரா நரசிம்மர் கேட்டா, ஆமா. எப்படி திரும்ப எழுதினார்? இந்த இடத்துல ஆஞ்சநேயர் கடும் தவத்துல இருந்தாராம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை எப்படியான கண்ணால பார்க்கணும். ஏன்னா ஸ்ரீராமச்சந்திரனுக்கு அவரோட அவதார மகிமையை முடிச்சுட்டு அவர் போயாச்சு. அவருக்காக பெரும் தவம் இருந்தாராம். தவம் இருக்கும்போது இந்த நரசிம்மர் இருக்காரு இல்லையா, இவர் இங்க காட்சி கொடுத்தார் ஆஞ்சநேயருக்கு. ஆனா ஆஞ்சநேயருக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன தெரியுமோ? ஆஞ்சநேயர் எந்த பகவான் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவர் சேவிக்க மாட்டார். அவருக்கு ராமரா வந்தாதான் எல்லாமே. ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கே அவர் போலியே. நீ ஸ்ரீவைகுண்டத்துல நீ அங்க நாராயணனா படுத்துட்டு இருப்ப, அந்த சைன திருக்கோலத்துல இருப்பியே, என்னோட ராமனா நீ இருக்க மாட்டேன்னா அவர் போகவே இல்லை ஸ்ரீவைகுண்டத்துக்கு. இப்ப இந்த இடத்துல வர தவம் பண்ணும் போது நரசிம்மர் கொடுத்தாராம், அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அவர் சொல்லிட்டாராம், தயவு செய்து இந்த விட்டு போயிடு, எனக்கு ராமனா வந்தாவா, இந்த மாதிரி நரசிம்மர்ல வந்தா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே நரசிம்மர் பார்த்தாராம், அவர் தானே ராமன், அவர் தானே கிருஷ்ணன், எல்லாமே அவர் தானே. உடனே கையில வில் எடுத்து ராமனாக காட்சி கொடுத்தாராம். இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். அதனால இந்த இடத்துல இவருக்கு சார்ங்க நரசிம்மர் அப்படின்னு இன்னைக்கும் போனீங்கன்னா கையில சார்ங்கமேந்தி ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு காட்சி கொடுப்பார். நீங்க இன்னைக்கும் தரிசிச்சுக்கலாம். அந்த அனுமன் பக்கத்திலே இருப்பார். அவர் பக்கத்துல ஒரு சிறிய பலிபீடம் இருக்கு. அந்த இடத்துல அனுமனும் இருந்திருப்பார். அதனால இந்த பெருமாள் ஆச்சரியமாக தரிசிச்சு வரலாம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு கதையை உண்டு. என்ன தெரியுமோ? துர்வாச முனிவர் இருந்தார் இல்லையா, அவர் ரொம்ப கோபக்காரர்ல, எல்லாத்துக்குமே சாபம் கொடுப்பார். அவர் என்ன பண்ணார்? கோபில முனிவர் அப்படின்னு ஒரு முனிவரை சாபம் கொடுத்துட்டார். என்ன சாபம் கொடுத்தார்? நீ அப்படியே மந்தமாவே போடும், நீ இது வரைக்கும் படிச்சது எதுவுமே உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல இவர் என்ன பண்ணார்? இந்த கரஞ்ச நரசிம்மர் தான் அந்த கோபில முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த நரசிம்மரை சொல்லி ஆராதனை பண்ணாராம். அப்போ இறைவன் அதுக்கு நரசிம்ம பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து அவர் ஒரு பழையபடி மிகவும் கட்டறிந்த ஒரு முனிவராக, ஒரு ஞானியாக மாற்றிய கதை இந்த இடத்துல உண்டு. அதனால்தான் இந்த இடத்துக்கு காரஞ்ச நரசிம்மர் போய் சேவிக்கிறவாளுக்கு முக்தியும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான பெருமாள் அப்படின்னு இவரை கொண்டாடுவான். இந்த காரஞ்ச நரசிம்மர் இங்கேருந்து நாங்கள் சேவிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம், அதாவது ஒரு 500 மீட்டர்ல இருந்து 700 மீட்டர் தொலைவில் தான் இருக்கு மேலோகோபுரத்துக்கு கோயில் கிட்ட போறதுக்கு. இப்ப கோயிலை போய் தரிசிக்கணும்னு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்துதான் போகணும். இப்ப இதோட இந்த இடத்தோட, அதாவது இந்த காரஞ்ச நரசிம்மர் ஒரு 700 கிலோமீட்டரோட வாகன பயணம் முடிஞ்சு போச்சு. இனிமே வாகனம் அப்படிங்கிற பேச்சு இடம் கிடையாது. திரும்பவும் இறங்கி வந்து வாகனத்துல இறங்கிதான் நம்ம கீழே கோகிலம் வரணும். அப்போ இந்த இடத்துல வண்டியெல்லாம் நிறுத்தியாச்சு. இதுக்கு மேல வண்டி எங்கேயும் போகாது. இப்போ இனிமே மலை ஏறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மேலோகோபிலம் மேலோகோபிலத்தை கிட்ட போன உடனே அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 40-50 படி
ஏறி போகணும்னு வச்சுக்கோங்களேன், மேல இடத்துல ஒரு அழகான ஒரு பெரிய துவஜஸ்தம்பத்தோட ஒரு கோயில் ஆச்சரியமா இருக்கும். அதான் மேலகோபிலம். இந்த இடத்துல பெருமாள் வந்து அகோர நரசிம்மர். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கீழகோபிலம் மேலகோபிலம். கீழகோபிலத்துல பிரகலாத வரதர், மேலகோபத்துல அகோர நரசிம்மர். இந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பா. இதுக்கு ஒரு கதை இருக்கு. அகோபில நரசிம்மர் வந்து அப்படி உக்கிரமா இருப்பார். அந்த இரண்டு மார்பு கிழிச்ச மாதிரி இருப்பார். இந்த இடத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமோ, இப்ப மந்திரராஜபத சோஸ்திரம் அப்படின்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. மந்திரத்துக்கு, அதாவது எல்லா மந்திரங்களுக்கு ராஜாவான ஒரு சோஸ்திரம் அது. இந்த மந்திரராஜபத சோஸ்திரம் வந்து சிவபெருமானாரால லட்சுமி நரசிம்மருக்காக அருள் செய்யப்பட்ட அற்புதமான சோஸ்திரம் அது. இந்த ஆத்துல அன்றாடம் செவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆச்சரியமான அனுபவங்கள் நீங்க பெறலாம். இந்த மந்திரராஜபத சோத்திரத்தோட விளக்கங்கள், அதோட பெருமைகள் எல்லாமே என்னோட யூடியூப் சேனல் நான் போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மந்திரராஜபத சோதரம் போட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்லோகாஸ் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்ல, அந்த பிளேலிஸ்ட்ல அது இருக்கும். நீங்க கேட்டு எல்லாரும் மகிழலாம். அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு அர்த்தமும். இந்த மந்திரராஜபத சோஸ்திரம் சிவபெருமானார் அருளி செய்யப்பட்ட இடமும் இதுதான். நீங்க அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த கர்ப்பகிரகத்திலே முதல் சன்னதியில பாத்தீங்கன்னா சிவபெருமானார ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பா. அந்த இடத்துல எதிர நரசிம்மர் இருப்பார். அது மாதிரி அங்க ரொம்ப அழகா ஆச்சரியமான ஒரு அற்புதமான சன்னிதம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க உக்ர நரசிம்மர், அவரையும் சேவிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போய் படியேறி அங்க லட்சுமியை போய் தனியா சேவிச்சுட்டு வரணும். ஏன்னா லட்சுமி வந்து பயந்துட்டு அங்க தனியா இருக்கா. அதுக்கப்புறம் தான் மாலோல நரசிம்மர் லட்சுமியோட கூட அவர். இப்ப இந்த இடத்துல உக்ரமா இருப்பார் லட்சுமி நரசிம்மர். அதனால லட்சுமி தனியா பயந்துட்டு இருப்பாளாம். அந்த இடத்துல ஓரத்துல அப்படி ஒரு சன்னிதானம் இருக்கும். அதுதான் மேல் அகோபிலம். இப்ப இந்த மேல் அகோபிலத்தை முடிச்ச உடனே அங்க வெளியில நீங்க வந்த உடனே அவ என்ன பண்ணுவா, ஒரு கொம்பு ஒண்ணு கொடுப்பா. வேண்டியவா வாங்கிக்கலாம், வேண்டாதவளை பத்தி கவலை இல்லை, ஏன்னா போக முடியும்ன்றவா போகலாம். இந்த கொம்பு எதற்குன்னா, இந்த மலை ரொம்ப கடினமான மலை. ஏன்னா இனிமே வாகன பயணமே கிடையாது, எல்லாமே நடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான். அதனால எல்லையன் மலை காடு எல்லாத்தையும் நீங்க கடந்து போகணும். இப்போ ஒரு நரசிம்மர் கட்டியும் இங்க 3 நரசிம்மர் இருக்காரு. முக்கியமா என்ன நரசிம்மர்? குரோத நரசிம்மர், அதாவது வராக நரசிம்மர், அவர் தான் கீழே இருக்கார். அதுக்கப்புறம் மாலோல நரசிம்மர், அதுக்கப்புறம் ஜுவாலா நரசிம்மர். அது இல்லாம ஜுவாலா ஸ்தம்பம் மேல இருக்கு, உக்ரஸ்தம்பம் சொல்லுவா. இப்ப இந்த 4 பேரை தரிசிக்கணும் அப்படின்னா நீங்க பாதை வழியா நடந்துதான் போகணும். இப்ப எல்லாரும் கொம்பு வாங்கிடும். நாங்க ஒரு சில பேர் கொம்பு வாங்கினோம், சில பேர் வாங்கல. இப்போ பாதையில நடக்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கேருந்தும் பாவன நரசிம்மர் ஒரு 7 கிலோமீட்டர், அதாவது இங்க மேல கோபுலத்துக்கு வந்துட்டு அவ ஒரு வழி வச்சிருக்கா. அந்த வழியா போனீங்கன்னா 7 கிலோமீட்டர்ல பாவன நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வரலாம். ஆனா பாவன நரசிம்மர் நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு பாகம் ஒன்றுலயே நான் போட்டிருப்பேன். அது வந்து முதல் நாளே நாங்க போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்துட்டோம் பாவன நரசிம்மர். இப்ப அதனால நாங்க நேராவே கடந்து போகணும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய அழகான நீர்வீழ்ச்சி பாத்தீங்களா? இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது ஒரு காலத்துல. இப்போ அது கொஞ்சம் வரத்து குறைஞ்சிருக்கு, கொஞ்சமா நீர்வீழ்ச்சி ஆனா வந்துனே தான் இருக்கு. இப்ப நீர்வீழ்ச்சி எல்லாம் தாண்டி இப்ப நாங்க இந்த கரடுமுரடான பாதையில போறோம். வராக நரசிம்மர் கோயில் வழி பாதை. வயசானவர் கை பிடிச்சி கூட்டு போக. இந்த இடத்துல குரோத நரசிம்மர், வரகுண்டே மேதிந்தியை வரஹார்த்த பிரதாயினே தந்தலக்ன ஹிரண்யக்ஷ தம்ஷ சிம்ஹாசய மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான குரோத நரசிம்மர். இவர் வந்து இரட்டை நரசிம்மர், அப்படி இரட்டை நரசிம்ம ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்க பெருமாள் வந்து குரோத நரசிம்மராகவும் காட்சி கொடுப்பார், வராகர் அப்படின்ற பண்டிகைகளும் காட்சி கொடுப்பார், மகாலட்சுமியோடையும் காட்சி கொடுப்பார். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இரட்டை நரசிம்மர் இடத்துல இருக்காலே, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்தார். எதுக்காக எடுத்தார்? இரண்யகசிபுவோட அண்ணன் வந்து
பூமி எடுத்துட்டு கீழே பூமி அதை எடுத்துன்னு போனது இல்லாம வேதங்களையும் பிரம்மா என்ன பண்ணிட்டார், அந்த பயத்துல வேதத்தையும் கீழே போட்டுட்டார். இப்ப வேதமும் பூமி கடையில தான் இருக்கு. இப்ப மகாலட்சுமி தாயார் கீழே இரண்யாட்சகன் கொண்டு போன உடனே இரண்யாட்சகன் மீட்டு வரும்போது பெருமாள் அந்த வேதத்தோடு சேர்த்துதான் மீட்டுன்னு வந்தார். இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரம்மா. பிரம்மா போய் நின்னார் பெருமாள் கிட்ட. சாந்தெல்லாம் ஆனதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட போயிட்டு, சுவாமி எனக்கு வேதம் கொடுத்தீங்கன்னா நான் வேதத்தின்படி எல்லாரையும் படைக்கணுமே, சிருஷ்டி பண்ணணுமே. அப்ப வேதம் நூல் இல்லாம, அந்த மூல நூல் இல்லாம சிருஷ்டி பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அப்ப பெருமாள் சொல்லிட்டாராம், உன்னை நம்ப முடியாது, ஏன்னா நம்பிக்கையானவன் கிடையாது. பத்திரமான ஒரு பொருள், ரெஸ்பான்சிபிளா ஒரு பொருளை நீ வச்சுக்க முடியல, அப்ப எப்படி ரெஸ்பான்சிபிளா மக்களை படைப்ப இல்லையா, அதான் உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு பிரம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாராம். அப்போ ஒரு விஷயம் சொன்னாராம், சரி என்னோட இடத்துல கொடுக்க வேணாம், இவன் மகாலட்சுமி தாயார்கிட்ட இந்த வேத நூலை கொடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு நல்ல யோசனையா இருந்தாலும் பெருமாளுக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த வேதத்தை தாயார்கிட்ட கொடுத்தாராம். அதனாலதான் அந்த இடத்துல தாயாரோடு சேர்ந்து திருக்கோலம் பிரம்மாவுக்காக, அதனால வராக மூர்த்தியாகவும் இந்த இடத்துல காட்சி கொடுப்பார். அதனால இவர் குரோத நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய வராக நரசிம்மர். ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் இது. பாத்தீங்கன்னா மேலகோபுரத்திலிருந்து சில சில கரடுமுரடான பாதைகளை தாண்டி அங்க கீழே தான் இருக்கிறது நரசிம்மர். அது பக்கத்துல ஒரு அழகான ஒரு நீர்ச்சோலை ஒண்ணு இருக்கு. அதாவது அங்க ஊற்று வந்துட்டே இருக்கும், நீர் ஊற்று, பெரிய பாவன நதி ஓடுறது அங்க. அந்த இடத்துல பிரவாகமா ஓடி இருந்த நதி. ஆனா இப்போ அப்படி இல்லை, கொஞ்சமா இருக்கு. அதனால மக்கள் அந்த இடத்துல குளிக்கவோ ஸ்நானம் செய்து பெருமாளை சேவிக்கவோ முடியாது. தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுப்பான், எல்லாருக்கும் தெளிச்சு அவளுக்கு அந்த புண்ணிய நதிக்கல்ல நீராடின ஒரு பெருமையை கொடுப்பான். அதனால அந்த இடத்துல அந்த நரசிம்மரை ரொம்ப ஆச்சரியமாக சேவிச்சோம். இதுக்கப்புறம் நாங்க யாரை பார்க்க போனோம் தெரியுமோ, மாலோல நரசிம்மர். இப்போ மாலோல நரசிம்மர் சொல்லும் போது இங்க வராகத்திலேருந்து ஒரு 300-350 படி இருக்கும். அந்த படி ஏறி மேல போய் நின்னா மாலோல மூர்த்தியாக பெருமாள் காட்சி கொடுப்பார் நரசிம்ம மூர்த்தி. இப்ப இந்த மாலோலன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சுக்கிரனோட கஷேத்திரம், பணத்திற்கே அதிபதி இல்லையா, சுக்கிரதசை அப்படின்னு சொல்லுவாளே, சகல ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரதசை. அந்த சுக்கிரனோட அதிபதி அவர். அப்ப சுக்கிரன் அதிபதினா யார் இருக்கணும், கூட லக்ஷ்மி இருக்கணும். மாலோலன் அப்படின்னா என்ன அர்த்தம், மகாலட்சுமியோட இருக்கக்கூடிய ஆச்சரியமான பகவானவர். இந்த இடத்துல லட்சுமி நரசிம்மரா பெருமாள் காட்சி கொடுக்கிறார். உற்சவ மூர்த்தி இருக்கு இல்லையா, அவர் எப்பவுமே இங்க கீழே அகோபில மடம் இருக்கு இல்லையா, அந்த மடத்திலேயே உற்சவ மூர்த்தி வேலை பண்ணுவாளாம். அவர் எங்கெல்லாம் உற்சவ அகோபில மடத்துல இருக்கிறவ போறாலும் அந்த ஜீயர்களோட இந்த மாலோல நரசிம்மரோட உற்சவ மூர்த்தி அவ தன்னுடைய ஆராதனை பெருமாளாக எடுத்து எல்லா இடத்துக்கும் வேலை பண்ணிட்டு போவாளாம். அப்பேற்பட்ட அற்புதமான மூர்த்தி தான் இங்க இருக்கிற மாலோல நரசிம்ம மூர்த்தி. ஆனா அந்த படி ஏறி 300-350 படி ஏறணும். ரொம்ப கஷ்டமான படியாக இருக்கும். ஆனா அங்க போனப்புறம் இந்த பெருமாளை தரிசிக்கக்கூடிய பாக்கியம், அந்த இடத்துல அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப சுத்தமான ஒரு இயற்கை சூழலோட ஒரு அற்புதமா எவ்வளவு நேரமானாலும் இந்த சுவாமியோட காலடியில் நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த மாலோல நரசிம்மர். இதுக்கப்புறம் தான் நரசிம்ம கஷேத்திரத்திலேயே ரொம்பவும் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய கஷேத்திரம் மட்டும் கிடையாது, கடினமான நடைப்பயணம், அது மட்டும் இல்லாம பெருமாளோட அருமையான கடாட்சத்தை பெறக்கூடிய அற்புதமான கஷேத்திரம். அற்புதமான இந்த நரசிம்மர்லயே ரொம்பவும் அற்புதமான சேவை எங்க கிடைக்கும் அப்படின்னா ஜுவாலா நரசிம்மர் தான். ஏன்னா இந்த இடத்துல பெருமாள் அப்படியே இறங்கி
இரண்யகசிபு கிழித்த இடம். அதனால இந்த இடத்துல சொல்லவே வேண்டாம், உக்ர நரசிம்மர் தான். அதனால ஜுவாலா நரசிம்மர், ஜுவாலைன்னா நெருப்பு. இப்ப இந்த இடத்துல ஜுவாலா நரசிம்மர். இந்த இடத்துல தான் இது வந்து அச்சலாச்சய வேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நரசிம்மர். நித்யஸ்ரீ நித்யாங்கலம். பெருமாள் திருநாமம் வந்து ஜுவாலா நரசிம்மர், சோயம்பு பெருமாள். நவநாரசிம்மத்துல முதல்ல இருக்கிற பாத்தீங்களா, தூணில் அவதார பெருமாள் தூணு வடிக்கிறாங்க நரசிம்மர். ஒரு பக்கத்துல இரண்யன், ரெண்டோ பக்கத்துல பிரகலாத். பெருமாள் தூணுல வந்திருந்த அப்புறம் இரண்யன் தெரியல, அதுக்காக அங்க இருக்காரு சுக்கராச்சாரியர் 4 இடத்துல. அவ சொன்னாரு, நரசிம்மர் வந்திருக்காரு ஜனநாத வினோதத்தின சண்டை போடுற உடமாடி பாருங்க, சண்டை நடிக்கிறது ஓட வைக்கிறதுல. அந்த சண்டை அவரை அந்த இரண்டு வாசல் கொண்டு வந்து மணிய போட்டி 8 கையில நரசிம்மர் விஸ்வத்துல பெரிய பெரிய பெருமாள். 2 கையில வையர் கிழிக்கிறாங்க பெருமாள், 2 கையில குழல் மாறியா போடுறாங்க பெருமாள். ஒரு கையில சக்கரம், ஒரு கையில சங்கு, ஒரு கையில காலு, ஒரு கையில அஷ்டபுஜ ஜுவாலா நரசிம்மர். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 நரசிம்மர், அதாவது தூணிலிருந்து வெளிவந்த ஸ்தான நரசிம்மர், வீர நரசிம்மர், இரண்யகசிபோட சண்டையிடுற மாதிரி அங்க எல்லாமே அங்க நரசிம்மர் போய் சேவிக்க போகும்போது ரொம்ப ஆச்சரியமா வச்சிருப்பா. இந்த இடத்துல 2 நரசிம்மரும் ரொம்ப அழகா பிரதிஷ்டை பண்ணிருப்பா. இந்த 2 நரசிம்மர் நம்ம சேவிச்சுட்டு வரலாம். இந்த இடத்துல வந்து ரத்த குந்த தீர்த்தம் அப்படின்னு ஒரு சிறிய குளம் இருக்கு. நீங்க அந்த படி வழியா போறீங்கனாலே பார்க்கலாம். இந்த குளம் என்னன்னா, இந்த பெருமாள் வந்து நரசிம்ம பெருமாள் வந்து இரண்யகசிபு கிழிச்சார் இல்லையா, கிழிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவர் கையெல்லாம் ரத்த கரையா இருந்தாம். அப்ப இந்த குளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் அவர் வந்து கையாளமினாராம். அதனால இப்பயும் நீங்க அந்த பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல தண்ணி, அந்த இடத்துல ரொம்ப சிகப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா சிகப்பு கலர்ல அந்த இடத்துல ஒரு நீர் ஒண்ணு இருக்கும். நீங்க அந்த போட்டுக்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல அந்த வந்துட்டே இருக்கும் தண்ணி, சிகப்பு கலர்ல இருக்கும். அதுலதான் அவர் கையளமினாராம். அதனால இந்த இடத்துல வந்து ரத்த குந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவா.
ஆனால் பார்க்கறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கும், அதில் எந்த இதுவும் கிடையாது, அந்த இடத்துல இருக்கும். இந்த பெருமாளை ரொம்ப ஆச்சரியமாக சேவிச்சுட்டு இங்கே வந்து நம்ம நான் சொன்னேன் இல்லையா உக்ரஸ்தம்பம், பெருமாள் தூணை பொழந்துன்னு வந்த இரண்யகசிபுவை கொல்றதுக்கு அந்த இடம் இங்கே தான், அதுக்கு கீழே தான் நரசிம்மர். இப்போ இங்கே இருந்து, அதாவது உக்ரஸ்தம்பத்திலிருந்து இங்கே ஜுவாலா நரசிம்மர் நம்ம கீழே இருந்து போகிறோம் இல்லையா, இப்போ மாலோலனை பார்த்துட்டு நம்ம ஜுவாலா போகும், அது ஒரு 4 கிலோமீட்டர், அது வந்து ரொம்ப கடினமான பாறைகள்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் படிக்கிறத தாண்டி அது ஒரு 2 மணி நேரம் ஆகும் அந்த உக்ரஸ்தம்பம் போகிறதுக்கு. அங்கேருந்து பெருமாள் சுலபமாக இறங்கி வந்துட்டார். ஆனால் இந்த இடத்துல நம்மளால அவ்வளோ சுலபமாக போக முடியாது, உக்ரஸ்தம்பம் நிறைய பேர் பார்க்கவும் முடியாது. அதுக்கப்புறம் சில குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கிறவாலாம் ஏற முடிஞ்சவாலாம் போய் 2 மணி நேரம் நடந்து 2 மணி நேரம் இறங்கி வரதுக்கு நல்லா பார்த்துட்டு வந்துடுறா. ஆனால் நம்மளால வயசானவாளால கொஞ்சம் கஷ்டம் தான். ஜுவாலா நரசிம்மர் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சேவிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இரண்யகசிபு கொன்ற இடம் இதுதான். இப்போ 9 நரசிம்மர்களையும் ரொம்ப அற்புதமாக சேவிச்சுட்டு அங்கிருந்து நேரே நடந்து வந்தால் திரும்பவும் மேலோகோபுரத்துக்கு வந்துட்டு, மேலோகோபுரத்தில் வந்து நீங்கள் நின்றீங்கன்னா நிறைய ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் விடுறா. ஏன்னா கவர்மெண்ட்டே ஃப்ரீ பஸ்ஸஸ் விடுறா. அந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கே நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது ஒரு 3 நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுருவோம். ஏன்னா அது ஒரு 700 மீட்டர் தானே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, காரஞ்ச நரசிம்மர்லேருந்து மேலோகோபுரத்துக்கு ஒரு 700 மீட்டர். நாங்கள் நடந்து வந்துட்டோம். போகும்போது ஃப்ரீ பஸ்லேயே போய் காரஞ்ச நரசிம்மர்கிட்ட போய் இறங்கினோடனே எங்களுடைய வாகனங்கள் அங்கே தயாராக இருந்தது. அங்கிருந்து அந்த வாகனத்தில் ஏறி புறப்பட்டு நேரே வந்து நாங்கள் தங்கிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இன்னைக்கு ஆச்சரியமாக இந்த 9 நரசிம்மரையும் 2 நாள் தங்கி ரொம்ப அற்புதமாக மனது நிறைய சந்தோஷத்தோட அந்த பெருமாளை நாங்கள் சேவிச்சோம். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமோ, அன்னைக்கு சாயங்காலம் பெருமாளுக்கு கருட சேவை. ஏன்னா முதல் நாள் சம்ரோக்ஷணம், ஏற்கனவே இந்த பாகம் 1 பார்த்துருப்பேலே சம்ரோக்ஷணம் பெருமாளுக்கு பண்ணதெல்லாம், சம்ரோக்ஷணம் வந்து அடுத்த நாள் பகவான் வந்து கருட வாகனத்தில், ஏன்னா அது கருட மலையாச்சே, கருடனுக்காக காட்சி கொடுத்த இடம், கருட வாகனம் அங்கே ரொம்ப அழகாக பெருமாள் ஏறிட்டு இருந்த கருட பெருமாள் கருட வாகனத்தையும் நல்லா சேவிச்சோம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம், அதையும் சேவிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் எல்லாரும் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து சென்னை காலையில் வந்து சேர்ந்தோம். இத்தோடு அகோபில யாத்திரை முடிவடைகிறது. பாகம் 1 பாகம் 2 யாரெல்லாம் பார்க்கல எல்லாரும் பாருங்க, நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எல்லாரும் இந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இந்த அற்புதமான யாத்திராக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பத்மநாபன் மாமா, கண்ணம்மா மாமி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். நன்றி, வணக்கம்.